அடுத்து இந்த அக்னி காரியத்துல அடுத்து இருக்கக்கூடியது ரொம்ப இன்றியமையாத ஒன்று. இந்த பாடல்ல அவர் சிலவற்றை மிக மிக நுணுக்கமாக வகுத்து சொல்லுகிறார். நாம் அதை பார்த்தால் அது நெருப்பினது செயல்பாடுன்ற ஒரு பொது தலைப்பின் கீழாக பார்க்கக்கூடிய ஒன்று மட்டுமல்ல, இதுக்கு ஒரு தனித்த ஆளுமை கொடுக்கணும். என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஓமத்துள் அங்கியின் உள் உளன் எம் இறை, ஈமத்துள் அங்கி ரதம் கொள்வான் உளன், வேமத்துள் அங்கி விளைவு வினை கடல், கோமத்துளங்கி குறை கடல் தானே. அதாவது ஒன்றினது இரண்டு எல்லைகளை இந்த பாட்டுல சொல்லிட்டேன். உயிர்னு சொன்னா அதற்கு ரெண்டு எல்லைகள் உண்டு. ஒன்று ஆக்கப்படுதல், இரண்டாவது ஒடுக்கப்படுதல். அழிக்கப்படுதல்னு சொல்லக்கூடாது, ஏன்னா உயிருக்கு அழிவு கிடையாது. ஆகவே உயிர் ஆக்கப்படும் தேவை கருதி, அதனது தேவை முடிந்த உடனே அது எங்கிருந்து தோன்றியதோ அங்கு சென்று அடங்கும். ஆகவே அது ஒடுக்கப்படும்னு சொல்லணும். இப்ப என்ன ஆகிறது, ஆக்கப்படுவதற்கு எது படிநிலைன்னா ஓமத்துள் அங்கியின், ஓமம் தெரியும், வேள்வி, வேள்வித்தீல தோன்றக்கூடிய அங்கி இருக்கு இல்லையா, அங்கின்னா நெருப்பு. ஹோமத்தீயில் தோன்றக்கூடிய நெருப்பின் உள் உளான், அந்த வேள்வியின் பயனாக வேள்வியின் சாரமாக அவன் இருக்கிறான். அவன் சாரமாக இருப்பதினால்தான் அந்த வேள்வியினால் விளையக்கூடியன எல்லாம் மேன்மையானதாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய இறைவனாகியவன் எங்கு இருக்கிறான்னா அந்தணர்கள் வளர்க்கக்கூடிய வேள்வி, அந்த வேள்வி தீயின் சாரமாக அதன் உள் இருந்து ஓங்கச் செய்கிறான். எல்லாவற்றையும், உலகின் கண் உள்ளன எல்லாவற்றையும் ஓங்கச் செய்கிறான். எம் இறை ரொம்ப அழகா உரிமையோட சொல்ற, நம்மால் இந்த எம்ன்றத தன்மை பன்மைன்னு எடுத்துக்க கூடாது, ஞாபகம் வச்சுங்க. நிறைய நேரம் நாம தவறு செய்யக்கூடிய இடம் இது. தன்னை பன்மையாக தன்னை மேன்மையாக உரைத்து கொள்ளுகிறார் இல்ல. இந்த எம் இறை என்பதுக்கு இலக்கணம் என்ன சொல்லுவோம்னா, மொழி அடிப்படையில உளப்பாட்டு தன்மை பன்மை. அதாவது அதை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களையும் உட்படுத்தின தன்மை நிலையில் சொல்லப்பட்ட பன்மை விகுதி. இது எங்கெல்லாம் நீங்க பார்க்கலாம் தெரியுமா? எல்லா அடியவர்களும் தங்களினது நூல்ல கடவுள் வாழ்த்துன்னு ஒண்ணு எழுதும் போது அந்த கடவுள் வாழ்த்துல இந்த உளப்பாட்டு தன்மை பன்மையில தான் பாட்டையே முடிப்பார்கள். அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே, நானே இல்லை, அன்னவர்க்கு சரண் நாங்களே, உலகம் யாவையும் தாமுளவாக்கல் கம்பன். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவு உலாவிய நீர்மலி வேணியன், அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான். அடுத்தது என்ன? அன்னவர்க்கே சரண் நாங்கள். அப்ப அந்த உளப்பாட்டு தன்மை எம் இறை என்றால் ஏதோ திருமூலர் தன்னை மிக உயர்நிலையில் வைத்துக் கொண்டு நாங்கள் வழிபடக்கூடிய, அப்படி இல்லை, நாங்கள் என்ற சொல்லை உளப்பாட்டு தன்மை பன்மையில் எடுத்துக்கொண்டால் நம்மால் வணங்கப்படக்கூடிய, நம்மை போன்றோர்கள் எல்லாம் வணங்கக்கூடிய இறையாகிய அவனினது வேள்வியின் தீயின் கண் உள்ளீடாக அவன் நிற்கிறான். அதனாலதான் அவன் எப்படி இருக்கிறான்னு சொல்லும் போது ஆகமமாய் நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. அவன் வேதமாய் நின்றான், ஆகமமாய் நின்றான், அவனே அனைத்துமாய் நின்றான். ஆகவே அப்படிப்பட்ட இறைவன் அந்த வேள்வியிலே வளர்க்கக்கூடிய ஹோமத்தீயினது உள்ளீடாக நின்று எல்லாவற்றையும் ஓங்கச் செய்கிறான். அதோட அவன் பணி முடிகிறதான்னா இல்லையா, ஈமத்துள், ஈமம்னா தெரியும், இறுதி சடங்குன்னு அர்த்தம். ஈம் அப்படின்னு சொன்னாலேயே
இறுதி சடங்குல எழுப்பப்படக்கூடிய தீக்கு பேரு ஈம்னு பேரு. இது தொல்காப்பிய விதி. ஈம்ல இருந்து வந்தது ஈமம், தொழில் பெயரா நின்றது. ஈம் என்றால் இறுதி சடங்கில் எழுப்பப்படக்கூடிய நெருப்பு. அதாவது சுடலையில இறந்தார் உடலை எரிப்பதற்கு உருவாக்கக்கூடிய நெருப்புக்கு ஈம்னு பேர். ஈமத்துள் அந்த இறந்தவர்களினது உடலை எரிக்கக்கூடிய அந்த தீ இருக்கு இல்லையா, ஈமத்துள் அங்கி, அந்த ஈமத்தினுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய நெருப்பு இருக்கு இல்லையா, அதனது ரதம்னா சாரம். வேள்வியினுடைய தீயின் பயனாய் நின்று ஓங்கச் செய்தவன் இறந்தவர்களினது உடலிலே மூட்டப்படக்கூடிய தீயாக நின்று அதன் சாரமான ஒடுக்கத்தினுக்கும் அவன்தான் காரணம். ஆகவேதான் ரதம் கொள்வான், அதையும் அவன்தான் வைத்திருக்கிறான். தீயினை கொண்டு ஓங்கச் செய்பவனும் அவனே, இறுதியில் தீயினை கொண்டு ஒடுங்கச் செய்பவனும் அவனே. அதனாலதான் இறைவனுக்கு என்ன பெயர் கொடுத்தா, சங்கராம காலத்து சங்கரனாய் நின்று எல்லாம் தன்னுள் ஒடுக்கி பாண்டரங்க கூத்தை நிகழ்த்துகிறார். அந்த உலகமே அப்பொழுது அவனுள் ஒடுங்கி உலகத்துல ஓர் உயிரும் அற்ற நிலை, எல்லாவற்றையும் தன்னுள் ஒடுக்கி மிக பெரியதோர் கூத்தினை நிகழ்த்தி ஒடுக்கத்துல போய் உட்கார்ந்து, அந்த ஒடுக்கத்திலிருந்து மீண்டும் அவனுள் எழக்கூடிய வேள்வி தீ மெல்ல மெல்ல ஒவ்வொன்றினாக ஓங்கச் செய்கிறது. அதனால ஈமத்துள் அங்கி ரதம் கொள்வான். உளன் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அவன் 2 தீயிலும் அவன்தான் இருக்கிறான். ஹோமத்தீயிலும் அவன்தான் இருக்கிறான், ஈமத்தீயிலும் அவன்தான் இருக்கிறான். இந்த வேறுபாட்டு அற்ற நிலையை உணருதலுக்கு பெருஞானம். இந்த 2 தீக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. அதனுள் எதை இட்டாலும் அது அதுவாக மாற்றிக்கொள்ளும். ஓம புகையில ஓமத்தீயில அவிஷிடுகிறீர்களா, இட்ட அவிஸ்தீயாக மாறும். சமித்து இடுகிறீர்களா, இட்ட சமித்து தீயாக மாறும். ஈமத்துல உடலை வைத்து சுடுகிறீர்களா, அந்த சுடும் உடல் தீயாக மாறிடும். அவ்வளவுதான். அது மாறி இறைவன் இருக்கு. ஆகவே உளான் வேமத்துள் அங்கி விளைவு வினைகடல். இந்த உண்மையை, வேமத்துள் இந்த உண்மையை, நெருப்பினது இந்த உண்மையை, விளைவு வினை கடல் கோமத்துளன், கோமத்துளன் இந்த ஓமத்துள் இருக்கக்கூடியதுதான் அந்த எரிக்கின்ற தீயிலும் இருக்கிறது என்கின்ற உண்மையை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இதை உணராமல் அடுத்தது என்ன செய்கிறார்கள்? இதுதான் உண்மை என்று யார் உணர்த்துகிறார்களோ அவர்களையும் கோபித்துக் கொள்ளுகிறார்கள். இறைக்கு 2 நிலைதான். ஒன்று நீங்களாக உணர வேண்டும், அல்லது உணர்த்துவோர் வழி நின்று உணர்வது. நீங்களும் உணராமல் உணர்த்துவோர் வழி நின்று உணராமலும் நின்றால் பயன் இல்லை. ஆகவேதான் பிறரால் உணர்த்தப்படும் போது அதனையும் ஏற்றுக்கொள்ளாமல் கோபம் கொள்ளுகிறார்கள். அந்த கோபத்தினால் விளையக்கூடிய வினை இருக்கிறதே பாவம், எதனை காட்டிலும் பெரியதான். மந்தரமலையை முன்னொரு காலத்துல பார்க்கடலிலே வைத்து கடைந்தார்களே, அந்த பார்க்கடலை காட்டிலும் ஒருவரால் கொல்லப்படக்கூடிய கோபம், அதனால் விளையக்கூடிய வினை பார்க்கடலை காட்டிலும் பெரியது. அந்த கடலை காட்டிலும் பெரியது. ஏனென்றால் அறியாமை என்பது எப்பொழுதுமே கடல் போலதான். இந்த அறியாமையோடு ஆணவம் சேருகின்ற பொழுது இந்த கடலின் கண் உண்டான கொந்தளிப்பு போல இந்த மூடத்தனத்தினால் உள்ளத்தினுள் கொந்தளிப்பு ஏற்படும், எதனையும் ஏற்காது. அதனாலதான் பழைய
மொழியாக என்ன சொல்லுவார்கள்? முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா. அவர்கள் தவறாக ஒன்றை புரிந்து கொண்டு அதுவே சரி என்றும், இல்லை இதற்கு மாற்றான ஒரு உண்மை இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதை புரிந்து கொள்ளுவதற்கு யாரேனும் வழிவகை சொன்னாலும் கேட்கவும் மாட்டார்கள். இவ்வாறு மூர்க்கத்தனத்தினால் கோபத்தை வளர்த்து கொண்டு அந்த கோபத்தினால் விளையக்கூடிய வினையை கடல் அளவு பெருக்கி வைத்துக் கொள்வார்கள். இந்த உண்மை புரியணும். இந்த 2 தீயினுள் இருப்பவன் இறைவனே. ஓமத்தினுள் நின்று ஓங்கச் செய்கிறான், ஈமத்துள் நின்று ஒடுக்குகிறான் தெரியணும். இந்த உண்மைதான் வலுவானது. இந்த உண்மைதான் எல்லா காலத்தும் சரியானது. ஏனென்றால் ஒடுங்கக்கூடிய இடத்தில்தான் ஓங்குதல் நிகழும். இதுதான் சைவத்தினுடைய மிக மிக வலுவான வாதம். சத்காரியம்னு பேர். எது எங்கு ஒடுங்குகிறதோ அது அங்கு ஓங்கும். சாதாரணமா இந்த செய்தியை எப்படி விளக்கலாம்னா, முன்னெல்லாம் அவர் வீட்டுல பின்னாடி ஒரு சின்ன தோட்டம் இருக்கும். அதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த பின்னாடி இருக்கக்கூடிய தோட்டத்துல கீரை வித்துகளை விதைப்பார்கள். நன்கு செழித்து வளரும். அதுல ஒன்றை மட்டும் விட்டு விடுவார்கள், ஒரு செடியை மட்டும். அது நன்கு செழித்து வளர்ந்து முற்றி ஒரு சிறு செடி போல வளர்ந்திருக்கும். முற்றி அது மெல்ல அழிய தலைப்படுகின்ற பொழுது தன்னை போன்று பல ஆயிர கீரை செடிகளை உருவாக்குவதற்கு உண்டான வித்துக்களை கொத்து கொத்தா கொடுத்துட்டு, அப்போ அந்த செடி ஒடுங்குகிறது. ஒடுங்கின இடத்துல தன்னை போன்று பல ஆயிரம் செடிகள் ஓங்க வேண்டும்னு வித்தை கொடுக்கிறது. இறைவனால் படைக்கப்பட்ட இந்த ஒரு கீரை செடிக்கு அந்த தத்துவம் தெரிகிறதே. எது ஒடுங்குகிறதோ அங்கிருந்துதான் ஓங்க வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணுல நான் ஒடுங்குகிறேன், என்னிலிருந்து ஓங்குவதற்கு ஆயிரக்கணக்கான வித்துக்களை தந்து விடுகிறேன்னு சொல்லுகிறது. இறைவன் படைப்புல உருவான கீரை செடிக்கே இந்த ஞானம்னா இறைவனுக்கு எவ்வளவு பெரிய ஞானம் இருக்கும். ஆகவேதான் அவன் வேள்வியாய் வேள்வி பயனாய் இருக்கிறான். ஈமமாய் ஈமத்தீயுன் சாரமாய் அவன் இருக்கிறான். ரெண்டுமே அவன்தான். அதனாலதான் அவன் மாற்றம் இல்லாதவன்னு பேர். எரியக்கூடிய நெருப்பை எங்க வைத்தாலும் அது போல இறைவன் எல்லாமுமாய் இருக்கிறான், எவற்றினுள்ளும் இருக்கிறான். அதுதான் அவனுடைய நிலையான அறிவு. அதனால் அவன் எந்த மாற்றங்களுக்கும் உட்படுவதில்லை. வேதத்தினுள் வேள்வியினுள் வேதங்களினால் சொல்லப்பட்ட வேள்வியினுள் அவன் இருக்கிறான்னா அதனால் அவன் கர்வம் கொள்ளுவதில்லை. ஈமத்துள் எரி தழலுள் அவன் இருக்கிறான் என்பதனால் அவன் கீழ்மைப்படுவதும் இல்லை. தீ என்பது தீதான், அதற்கு மாற்று நிலையே கிடையாது. எவைகளையெல்லாம் அதனுள் இடுகிறோமோ அவைகளையெல்லாம் அது எரித்து தனதாக்கி கொள்ளும். அது திரிதொன்றாக மாறாது. அதுபோல பிரம்மம் அப்படித்தான். பிரம்மத்தை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் நீங்கள் பிரம்மமாக மாறுவீர்கள், பிரம்மம் உங்களாக மாறு. இதை சொல்லுவதற்குத்தான் இவ்வளவு பெரியதாகிய தீ தத்துவத்தை, அந்த அங்கி தத்துவத்தை தொடர்ந்து இறுதியில் அங்கியை முடிக்கிறார். எப்படின்னா, அங்கி நிறுத்தம் அருந்தவர் ஆரணத்து அங்கி இருக்கும் தகை அருள் செய்தவர் எங்கும் நிறுத்தி இழைப்ப பெரும்பதி பொங்கி நிறுத்தம் புகழ் அதுவாமே. அதாவது அங்கி நிறுத்தம் அருந்தவர், வேள்வியை அங்கி என்கின்ற நெருப்பு, அந்த நெருப்பினுக்கு உரியதாகிய வேள்வியை இடைவிடாது செய்ய வேண்டும். நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி உங்களுக்கு வேடிக்கையா இருக்கும், ஆனா அது உண்மை, வரலாற்றுல பதியப்பட்டது.
நம்முடைய காலத்துல செய்தித்தாள் எல்லாம் பெரிதும் பேசப்பட்டது. ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நினைவுபடுத்துகிறேன். ஒரே ஒரு சொல்லினால், போபால்ல நடந்த நச்சு காற்றினுடைய கசிவு, தொழிற்சாலையிலிருந்து கசிந்த நச்சு காற்று பல ஆயிரம் பேரை கொன்றது. ஆனால் அந்த தொழிற்சாலைக்கு அருகில் இருந்த சில அந்தணர்கள் இல்லத்தில் அது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்று செய்தித்தாள்ல வந்திருந்தது. ஏனென்றால் அந்த அந்தணர்கள் அனுதினமும் தங்கள் இல்லத்துல வேள்வி வளர்க்கும் ஆற்றல் உடையவர்கள். நாமும் செய்யணும். அதாவது சமித்தாதானம்ன்று பேர் இருக்கு. சமித்துன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆலங்குச்சி, அரசங்குச்சி. அதை கொண்டு தினமும் இல்லங்கள்ல அக்னிஹோத்திரம் செய்யணும், நெருப்பினை வளர்க்க வேண்டும். இவ்வாறு வளர்ப்பதினால் இடப்படக்கூடிய அந்த 2 குச்சிகள் எரிந்து அதிலிருந்து வெளிப்படக்கூடிய பல நல்ல புகை அந்த இடத்தை சூழ்ந்திருந்தது என்றால் ஏனைய பிற நச்சு, ஏனைய பிற கிருமிகள் இல்லத்தினுள் வாராது என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அதற்கு சான்று இந்த போபால் கேஸ் டிராஜடி, அதிலிருந்து எடுக்கப்பட்ட உண்மை. அதனால இடைவிட ஒன்றும் வேண்டாம். இன்றைக்கும் பல ஊர்கள்ல, பல கோவில்கள்ல ஏதாயிலும் ஒரு காரணம் கொண்டு ஹோமம் வளர்க்கிறார்கள். எதற்கு? மக்களிடம் இதை எடுத்து சொன்னால் ஏற்பார்களோ மறுப்பார்களோ தெரியாது. ஆகவே கோவில்கள்ல இதை நாம தொடர்ந்து செய்வோம் என்று ஏதாயிலும் ஒரு காரணம் பற்றி ஒரு வேள்வியானது மேற்கொள்ளப்பட்டே வருகிறது. காரணம், இவை இந்த கோவில்களில் இருந்து எழக்கூடிய அந்த ஹோம புகை என்பது பலவாகிய நோய்களை, பலவாகிய நுண் உயிரிகள், வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய உயிரிகளை அழிப்பதற்கு உண்டான ஆற்றல் கொண்டவை. இதெல்லாம் நம்ம எடுத்து வெளியே சொன்னா இன்றைக்கு வேறு விதமாக அது திரித்து சொல்லுவதற்கு ஆட்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள். நடைமுறை உண்மைன்றது வேற. உதாரணம், தமிழகத்துல தொழுதின இலக்கியங்கள் எல்லாம் தமிழ் மொழியை, தமிழ் மரபை சார்ந்த இலக்கியங்கள் தானே. சங்க காலத்திலிருந்து இன்று வரை எழுதப்பட்ட எல்லா காவியங்களிலும், எல்லா பாடல்களிலும் வாய்ப்பு கிடைக்கின்ற இடத்தில் எல்லாம் அந்தணர்களால் செய்யப்பட்ட வேள்வியானது புகழப்படுகிறது. என்ன காரணம்? இதை யாரும் யோசிக்கல. ஏன் இதனை எல்லோரும் புகழுகிறார்கள்? எல்லா அந்தணர்களும் எல்லா காலத்திலும் இலக்கியங்கள்ல இந்த வேள்வியை செய்தார்கள். ஆலையிலிருந்து வரக்கூடிய அடும் புகையும் வேள்வியிலிருந்து வரக்கூடிய வெண்புகையும் ஒரு நாட்டினுடைய நோயற்ற தன்மையினையும் நாட்டினது தொழில் வளர்ச்சியினையும் ஒன்றாக பேசக்கூடிய இடம்னு சொல்லுகிறார்கள். இப்ப நம்முடைய தொழிற்சாலைகளிலிருந்து, வாகனங்களிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய நச்சு காற்றுகள் நம்முடைய வான் மண்டலத்தையே மூடிக்கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு வரக்கூடிய செய்தியை பாருங்கள், டெல்லியில இருப்பதற்கு முடியவில்லை. நான் அங்க என்ன சொல்லுகிறார்கள், பக்கத்துல சண்டிகர் மாநிலத்திலிருந்து அந்த அறுவடை முடிந்ததன் பிறகு அந்த எஞ்சிய தாள்களை கொளுத்துவதனால் ஏற்படக்கூடிய புகை, தொழிற்சாலை என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள், இன்று டெல்லியை போன்று மிக மிக அதிக அளவில் மாசு உடைய காற்றினை கொண்டுள்ள இடம் வேறு எதுவும் இல்லை. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் இயல்பாகவே சுவாசிக்க தடுமாறுகிறார்கள். அப்ப அந்த புகையை நீங்க தவிர்க்க முடியாது. ஆனால் என்ன செய்யலாம்? தூய்மைப்படுத்த. அதற்குத்தான் பழைய காலங்கள்ல இந்த வேள்விகளை செய்தார்கள். அந்த வேள்வியினால் இடப்படக்கூடிய, வேள்வியில் இடப்படக்கூடிய பசு நெய், இந்த ஆலம் குச்சி, அரச மரத்தின் குச்சி, இவைகளை கொண்டு எழுப்பப்படக்கூடிய புகை
ஏனைய பிற மாசு உடைய புகைகளை எல்லாம் தூய்மைப்படுத்துகிறது. அன்றைய நம்பிக்கை, அன்றைய பழக்க வழக்கம், அது வழக்கத்தில் இருந்த ஒரு செயல்பாடு. இன்றைக்கு நாம் என்ன பண்ணோம்? பெரிய பகுத்தறிவு கோட்பாட்டின் அடிப்படையில பலவற்றை எல்லாம் புதியதாக பார்க்க வேண்டும். இது தவறு, அது போலியானது, இது பழம் பஞ்சாங்கம் என்றெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கிடும். எல்லா விதமான நோய்க்கும் உட்பட்டு கொண்டு. இதுதான் ஆச்சரியம். நம்முடைய உடை, நம்முடைய உணவு, நம்முடைய அன்றாட பழக்கம். ஆதி காலங்கள்ல விவசாயியை பற்றி சொல்லும் போது, உனக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு வேலைன்னா ரொம்ப அழகா சொல்லுவான், முச்சூட்டு வேலையும் உண்டுங்கன்னுவான். அது என்ன முச்சூட்டு வேலைன்னா, அதிகாலை சூரியன் உதிக்கக்கூடிய பொழுது படக்கூடிய முதல் சூடு வயல்வெளியில அவன் போய் நிற்பான். சூரியன் உச்சிக்கு வந்து அந்த வெப்பத்தை தரும்போது வயல்வெளியில நிற்பான், இரண்டாவது சூடு. மாலையில சூரியன் மறைகின்ற பொழுது அந்த இளம் சூடு பட வேலையை முடிப்பான், அது மூன்றாவது சூடு. இந்த மூன்று சூட்டுகளுக்கு நடுவுல உடல் இருக்கிறதுனால உடலுக்கு உண்டான எல்லா விதமான ஆதாரங்கள். இன்னைக்கு நகர வாழ்க்கையில என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? காற்றோட்டம் இல்லாத, சூரிய ஒளி வராத அளவுல எல்லோரும் வீடு கட்டி வாழுவதினால் உடலுக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட விட்டமின் கிடைக்கிறது இல்லை. சூரிய ஒளியினால் பெறப்படக்கூடிய அந்த விட்டமின் கிடைக்கிறது இல்லை. அதற்கு எல்லோரும் மருந்தின் அடிப்படையில் உண்ணுகிறார்கள். உடல் அந்த மருந்தை ஏற்காது குறிப்பிட்ட அளவினுக்கு மேல. ஆகவே நீங்கள் வெயில்ல தான் போய் நிற்கணும், வெயில்ல போய் விளையாடணும். யாரு இதையெல்லாம் இன்றைக்கு பின்பற்ற சொல்லி தருகிறோம்? பல பள்ளிகள்ல மைதானமே இல்லை விளையாடுவதற்கு. ரொம்ப வருத்தமா இருக்கு. மந்தவழியில ஒரு பள்ளி இருக்கு, செயின்ட் ஜான்சன். அந்த பள்ளியில விளையாடுவதற்குன்னு ஒரு திடல் இல்லை. அந்த இளம் பிராயத்துல ஓடி ஆடி விளையாடுதலும் உடல் தசை நான்களையும் உடலுக்கு உண்டான செயல்பாட்டையும், ஓடுவதனால்தான் நிறைய காற்றை சுவாசிக்க முடியும், அந்த வெம்மை சூரியனது வெம்மை மேல படணும், இதெல்லாம் வழக்கமே இல்லை. இன்றைக்கு எல்லா மருத்துவத்தை போனீங்கன்னா இந்த நல்ல பழங்கள் காய்கறிகள் இவைகளை உண்ணாமல் போனதுனால விட்டமின் ஏ குறைபாடு இருக்கு எல்லோருக்கும். ஏனென்றால் உண்ணக்கூடிய எல்லாம் அந்த ஜங்க் ஃபுட். அது போல டி விட்டமின் டி, இயற்கையாக கிடைக்கக்கூடிய புரோட்டீனை நாம உண்ணுவதில்லை, லாஸ் ஆஃப் விட்டமின் இ. இவையெல்லாம் இன்று எக்கச்சக்கமான நோயாக மாறிக்கொண்டிருக்கிறது. இவற்றிலிருந்து இன்றைக்கு காலையில நடைபழகுதல், மாலையில நடைபழகுதல் ஒரு தேவை. அன்றைக்கு உழைப்பாகவே அது இருந்தது. இன்றைக்கு ஓய்ந்த காலத்துல உடல் ஆரோக்கியத்திற்கு செய்யக்கூடிய செயலாக மாற்றி இருக்கிறோம். அன்று அதுதான் உழைப்பு. இன்றைக்கு மருத்துவர்கள்லாம் என்ன சொல்லுகிறார்கள்? உன்னுடைய அலுவலக பணி நிமித்தமாக நீ வாகனங்கள்ல தான் செல்லுகிறார். ஆகவே என்ன செய்யலாம்? உன் அலுவலகத்திற்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்பு வாகனத்தை நிறுத்தி அங்கிருந்து நடந்து செல். இப்படியாகத்தான் நீ நடக்கவே கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறதுன்னு அவர்கள் அறிவுரை சொல்லுகிறார். எல்லாவற்றையும் இழந்தோம். மீண்டும் மீண்டும் இந்த அக்னி என்னுடைய இன்றியமையாமையை சொல்லும் போது இதை வலிந்து சொல்லணும்னு ஆசைப்படுவேன். அது ஒரு தேவை, அதை வளர்க்கணும். அந்த அழல் ஓம்புதல் என்பது ஒரு பெரியதோர் பணி. அதனால தங்கி இருக்கும் தகை அருள் செய்தவர், அந்த வேள்வியானது அழிந்து ஒழியாது இந்த உலகிலே தங்க வைத்து அதை காத்து கொண்டிருப்பவர்கள் அந்தணர். மீண்டும் சொல்ற, அந்தணர் என்பதை சாதி பெயரால் சுட்டாதீர்கள்.
அரண் எது என்று தெரிந்து எல்லா உயிரும் நன்மை அடைய வேண்டும் என்று யாரெல்லாம் செயல்களை செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அந்தணர்கள் தான். அதை ஒரு இனத்தின் பெயராலோ சாதியின் பெயராலோ அதனது வீச்சை குறுக்கி விடாதீர்கள். ஆகவே எங்கும் நிறுத்தி இழைப்ப பெரும்பதி, அந்த வேள்வியை எங்கும் நிகழச் செய்யும் ஆற்றால் அவருக்கு மெய்வருத்தம் பெரியது ஆயினும் இழைப்ப பெரும்பதி பொங்கி நிறுத்தம் புகழதுவாமே, இவ்வுலகில் மிக்கு விளங்குமாறு அவர்கள் நிலைநாட்டும் புகழ் அதுதான். அதனால் அவர்கள் சாரீரத்தினுக்கு ஏதாகிலும் குழப்பம் வந்தாலும், சரீரத்தினுக்கு ஏதாகிலும் நோய்பட்டாலும் இந்த நெருப்பினை வளர்ப்பதினால் உலக நன்மை கூடுகிறது என்று அதனை முன்னெடுத்து அதை தொடர்ந்து செய்கிறார்கள். அதை நாமும் தொடர்ந்து செய்ய வேண்டும். செய்வதாக இருந்தால், நான் வேடிக்கையா சொல்றது உண்டு, வருடத்திற்கு ஒரு முறை போகி என்று பழையனவற்றையெல்லாம் போட்டு எரிக்கிறோம். மாறாக தினந்தோறும் வீட்டுல ஏதாகிலும் ஒரு ஆலங்குச்சிய போட்டு, வீட்டு அடுப்பிலேயே கூட போட்டு, அது போடும்போது வேறு எதனையும் போடாமல் ஒரு கேஸ் ஸ்டவ்வா கூட இருக்கு, ஒரு ஆலங்குச்சியில நெய்யை தடவி அதை கொஞ்ச நேரம் எரிய விடணும். அந்த புகை நல்லது. இதுதான் அடிப்படை. ஆதி காலத்துல இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை இருந்த பொழுது இவைகளெல்லாம் சரி என்று உணரப்பட்டது. இன்று இயற்கையை விட்டு வெகு தொலைவு நாம நகர்ந்து விட்டோம். ஆகவே இயற்கையோடு இயைந்து வாழுதற்கு தயங்குகிறோம். அதுதான் நீங்க நான் வேடிக்கையாக கேட்பது உண்டு. என்னை சார்ந்தவர்கள் இந்த வகுப்புல இருக்கலாம், இவ்வளவு சொல்லுகிறாயே இதெல்லாம் நீ செய்கிறாயான்னு கேட்டா, செய்தற்கு உண்டான வாய்ப்பு இருக்கின்ற வரைக்கும் செய்ய, புதியதான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளதான் முடியல. இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் முறையாக அது செய்யப்பட்டு வருகிறது, சந்தேகமே இல்லை. இதை ஒரு புதியதான இயக்கமாக தோன்றி ஒரு காலத்துல தொடங்கினார்கள், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை, திருச்சி போன்ற நகரங்கள்ல சில அமைப்புகள் இந்த பிரமிடு ஷேப்ல அவரவர் இல்லத்திற்கே கொண்டு வந்து கொடுத்து ஒரு கட்டு இந்த சமித்தை கொடுத்து அனுதினமும் நீங்கள் இந்த இடத்துல நெருப்ப வளர்த்து அந்த ஓமகுண்ட மாதிரி சின்னதா கொடுத்தார்கள். இதுல இந்த குச்சியை நெய்யில நனைத்து அதுல போட்டு விடுங்கள், எரியட்டும். வீட்டுல சாம்பிராணி புகைவது போல, ஊதுவத்தி புகைவது போல இதுவும் புகையட்டும் என்று சொல்லி கொடுத்து ஒரு இயக்கம் ஆரம்பித்தார்கள். அது நிறுத்தப்பட்டு விட்டது. அது ஏன் நிறுத்தப்பட்டு விட்டதுன்ற கதையெல்லாம் எனக்கு தெரியும். யாரெல்லாம் அதற்கு பின்புலமாக நின்று நிறுத்தினார்கள் தெரியும். எல்லா கடைகளிலும் இந்த பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள்ல சமித்துகள் கிடைக்கின்றன. வீட்டுல எல்லார் வீட்லயும் தூபக்கால் இருக்கும், சாம்பிராணி போடுவதற்குன்னு தூபக்கால். அதுல ஒரு கட்டி கற்பூரத்தை வைத்து ஏற்றி அதுல இந்த சமித்த நெய்யினால் தடவி போடுங்க, போதும். அந்த ஒரு சமித்து வீட்டுக்குள்ள, ஏன்னா இன்றைக்கு எல்லோருடைய வீடும் ஒரு பெரிய பங்களா எல்லாம் கிடையாது. மிஞ்சி போனா 800 to 1000 சதுரடிக்குள்ள இருக்கிற வீடு. அந்த புகை எல்லா இடங்களிலும் பரவட்டும். இப்பொழுது கார்த்திகை மார்கழி காலம், கடுமையான குளிர்காலம், பல்வேறு விதமான நோய் கிருமிகள் விரைவாக பரவும் காலம். இப்ப சென்னையில நிறைய டெங்கு பரவின்றிருக்கு, ஃப்ளூ பரவின்றிருக்கு. இந்த மாதிரி செய்து பாருங்கள், வீட்டுக்குள்ள நோய்கள் வாங்காது. நீங்க பெருசா அப்படியே இறையொருள் நீங்கள் தினம் அந்த சமிதாதானம் பண்றதுனால கடவுள்லாம் கண்ணு முன்னாடி தோன்றி பக்தா வரம் தருகிறேன்லாம் சொல்ல வேண்டாம். நோய் இல்லாமல் வாழுதலே பெரியதோர் வாழ்க்கை. யாரேனும் எங்கள் இல்லத்திற்கு வணங்கினால் நாங்க முதல்ல அதை தான் சொல்றோம், நோயற்ற நிலையில் வாழ்க்கை அமையட்டும். ஏன்னா நோய் வந்தது என்றால்
நம்முடைய உடல் உழைப்பு குறையும், மனத்துல கவலை கூடும், நாம பெரியதாக செய்யப்படுவதற்கு உண்டான வேலைகள் நாட்டம் குறையும், எதுவுமே செய்ய முடியாமல் சோம்பியும் அஞ்சியும் கிடக்கும். நோயினால் வரக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். இதிலிருந்து விடுபடணும்னா நமக்கு உண்டான நலனை நாம் எவ்வாறு பெற வேண்டும் என்று முயன்று அதற்குண்டான செயல்ல ஈடுபடுதல் நல்லது. அதுல எளிய வழி இந்த தீ வளர்த்தல். சரியா? இதற்கு அடுத்து தீயை வளர்ப்பதுன்றத பார்த்தோம். அதை வளர்ப்பதற்கு உரிய அந்தணர்கள், இதுதான் முக்கியம். அந்தணர்கள் ஒழுக்கம். இந்த ஒழுகுதல்ன்ற சொல்ல நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப குழாயை திறக்கிறோம், அதுல இருந்து நீர் ஒழுகுகிறது. என்ன பொருள்? அது தோன்றக்கூடிய இடத்திலிருந்து ஒரு சீராக தொடர்ந்து இலக்கை அடைகின்ற வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கு. இப்ப குழாய்க்கு கீழே ஒரு பாத்திரம் வைக்கிறோம், அந்த குழாயை திறக்கிறோம், அந்த குழாயிலிருந்து வரக்கூடிய நீர் ஒழுகுகிறது. அந்த ஒழுகுதல் எதனுடைய எது வரைக்கும்? அதனுடைய இலக்கு பாத்திரம் வரைக்கும். அந்த பாத்திரத்து வரைக்கும் அந்த குழாயிலிருந்து நீர் சீராக வந்து கொண்டிருக்கிறது. ஒழுக்கம் என்பது அதுதான். தோன்றிய இடத்திலிருந்து இலக்கை அடைகின்ற வரைக்கும் ஒரு சீராக பின்பற்றப்பட வேண்டிய ஒன்றினுக்கு பேர் ஒழுக்கம். இது சீராக இருக்கிறது என்றால் அது மேன்மையை தரும். அதான் வள்ளுவர் சொன்னார், அது விழுப்பத்தினை தரும். விழுப்பம்னா வேல்யூஸ். உங்களால் செய்யப்படக்கூடிய செயல் சீரானதாய் இலக்கு அடைகின்ற வரைக்கும் மாற்றம் இல்லாததாய் இருந்ததுன்னா அதுக்கு பேரு வேல்யூஸ். அதனால வள்ளுவர் என்ன எழுதினார்? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். அந்த தொடர்ந்து ஒழுகுதற்கு உரிய செயலானது உன்னிடம் விழுமியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால அந்த விழுமியத்தை பெறுவதற்காக நீ என்ன செய்ய வேண்டும்? உயிரினை காட்டிலும் ஒரு படி மேலாக அந்த விழுமத்திலே ஈடுபாடு காட்ட வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை காட்டிலும் ஒருபடி மேலாக சென்று அந்த ஒழுக்கத்தை நீங்கள் முறையாக காப்பாற்றுவதற்கு பாடுபடும். இந்த ஒழுக்கத்தை எல்லாம் யாரெல்லாம் பாடுபட்டு காப்பாற்றுகிறார்களோ நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை. இந்த சொற்றொடர ஒழுக்கம் என்று கருதக்கூடிய ஒன்றை யாரெல்லாம் முறையாக செய்து அதன் மூலமாக விழுமியங்களை ஈட்டுகிறார்களோ அவர்கள் அனைவரும் அந்தணர்களே. ஞாபகம் வச்சு, அவர்கள் அனைவரும் அந்தணர்களே. இதற்கு எங்க ஒரு அழகான கதை சொல்லப்பட்டதுன்னா மகாபாரதம். மகாபாரதத்துல கொங்கணன் ஒரு மன்னன், மன்னனாக இருப்பதினால பயனில்லைன்னு துறவு நெறிக்கு போறான். பல காலம் தவம் செய்கிறான். தவத்தினால் தனக்கு ஆற்றல் பெருகியதா பெருகலையா தெரியல. ஆனால் தொடர்ந்து தவம் செய்யறான். ஒரு நாள் தவம் செய்தற்காக அருகில் இருந்த ஆற்றங்கரைக்கு சென்று துணிகளை எல்லாம் தூய்மைப்படுத்தி குளித்ததன் பின் அந்த ஆடையை உடுத்தி கொண்டு வருகிறான். வருகின்ற பொழுது தான் வழக்கமாக அமரக்கூடிய மரத்து அடியில அமருதற்கு முன்பு மேல பார்க்கிறான், ஒரு பறவை இவன் மீது எச்சமிட்டு விடுகிறது. தன்னுடைய தூய்மை கெட்டு விட்டதேன்னு சொல்லி இந்த பறவையை பார்த்தான். இந்த பறவை எரிந்து போயிற்று. அப்பொழுதுதான் அவனுக்கு உண்மை தெரிந்தது, நம்முடைய தவத்தினால் நமக்கு இப்படிப்பட்டதோர் ஆற்றல், கோபத்தோடு எதனை பார்த்தாலும் அது எரிந்து போகும் என்று உண்மை தெரிந்தது. அருகில் உள்ள கிராமத்துல பிக்ஷை எடுப்பதற்காக வருகிறான். ஒரு இல்லத்து வாசல்ல நின்று பிக்ஷை கேட்கிறான். உள்ளிருந்து ஒரு பெண் குரல், வருகிறேன். சிறிது நேரமாயிற்று, அந்த பெண்மணி வரல. திருப்பி
பிக்ஷை என்று கேட்கிறான். வருகிறேன் பதில். மூன்றாவது முறை அவன் பிக்ஷை என்று கேட்டதன் பிறகு அந்த பெண்மணி உணவோடு வருகிறாள். நான் 3 முறை கேட்டு அதன் பின் வருகிறாளே என்றதினால காட்டுல கோபத்தோடு அந்த பறவையை பார்த்து எரித்தான் அல்லவா, அதே வேகத்தோடு இந்த கோபம் கொண்டு அவளை பார்த்தான். அந்த பெண்மணி சிரித்து கொண்டே கேட்டாள், என்ன கொங்கணரே, என்னை கொக்கு என்று நினைத்தாயா, பார்வையிலேயே எரித்து விடுதற்கு? இவனுக்கு பயந்து போயிட்டான். நம்ம இவ்வளவு நாள் அரிய தவம்னு நினைத்து கொண்டு செய்தத, அந்த பறவை பற்றி எரிந்ததை இந்த அம்மா பக்கத்துல இருந்து பார்த்தது போல சொல்லுகிறாள் எப்படின்னு அவனுக்கு ஒரு குழப்பம். உடனே அவள் சொன்னால், கவலைப்படாத, உனக்கு குழப்பம் வந்திருக்கிறதல்லவா, எனக்கு இது எப்படி தெரியும்னு, இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும்னு அடுத்த ஊர்ல நான் ஒரு நபரை சொல்றேன், அவரை போய் பாரு. அடுத்த ஊருக்கு போய் அந்த நபரை தேடிக்கொண்டு போகிறான். அவர் ஒரு புலால் வியாபாரி. அனுதினமும் ஆட்டினை அறுத்து அந்த புலாலை விற்கக்கூடியவர். ஐயோ, இப்படிப்பட்டவரிடம் இந்த அம்மா அனுப்பினாரே, நாங்க போனோம். உடனே அந்த புலால் வியாபாரி பார்த்தான், அந்த ஊர்ல இருக்கிற அம்மா உங்களை அனுப்பிச்சாங்களா, உட்கார் அப்படின்னு. இவருக்கு இன்னமும் கவலை வந்து, அப்புறம் அந்த புலால் வியாபாரி வீட்டுக்கு போனா, வீட்டு வாசல்ல உட்கார வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து இவர் கூட பேச தொடங்கினார். ஏன் இவ்வளவு தாமதம்னு அழகா சொன்னாங்க. நான் ஒழுக்கமாக கருதுவது பார்வையற்ற என் பெற்றோர்களுக்கு உண்டான பணிவடையை செய்வது. அதிகாலையில எழுந்து அவர்கள் காலை கடனுக்கு உண்டானவற்றை எல்லாம் செய்து நான் என் வியாபாரத்தை பார்க்க போவேன். வியாபாரத்தை முடித்து கொண்டு வரும் வழியில தேவையான உணவுக்கு உரிய பொருள்களை எல்லாம் வாங்கி கொண்டு வீட்டினுக்கு வந்து குளித்து உரிய உணவை சமைத்து என் பெற்றோர்களுக்கு கொடுத்து அவர்கள் உண்டு ஓய்வெடுத்ததற்கு பிறகு நான் அதிதிகளை பார்க்க வருவேன். இது என்னுடைய ஒழுக்கம். நீ போன ஊர்ல ஒரு பெண்ணை பார்த்தாயே, அவள் தன் கணவன் ஓய்வாய்ப்பட்டிருக்கிறான், அவனுக்கு உரிய தொண்டுகளை எல்லாம் செய்ததன் பின் அவள் பிறரோடு பேச வருகிறாள். அது அவளது ஒழுக்கம். நீங்க ஒழுக்கம் என்று எதனை கருதுகிறீர்களோ அதனை இடைவிடாது தொடர்ந்து செய்வது, இலக்கை அடைகின்ற வரைக்கும் தொடர்ந்து செய்வதற்கு பேர் ஒழுக்கம். அதனால்தான் அதை ஒழுகுதல்னு பேர். அதற்கு பெயர் தான் அந்த ஒழுக்கம்ன்ற சொல் உருவாச்சு. ஒழுகுதல், ஒரு சீராக தொடர்ந்து செல்லுதல். அது நல்லதாக இருக்கணும், எல்லோருக்கும் ஏற்புடையதாக இருக்கணும், யாரையும் பாதிக்காததா இருக்கணும். அதனால அது ஒரு சீராக வர வேண்டும். யாரையும் பாதிக்காமல் உங்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய நல்ல ஒரு செயல் எந்த காலத்தும் யார் ஒருவராலும் தடுக்கப்படாது. ஆகவே அது தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும், இலக்கை அடைகின்ற வரைக்கும். இவ்வாறு ஒருவனால் மேற்கொள்ளப்படக்கூடிய நல்ல செயல் எங்கும் தடைபடாமல் இலக்கை அடைகின்ற வரைக்கும் ஒரு சீராக செயல்பட்டு கொண்டு வந்தால் அதற்கு பேர் ஒழுக்கம். அதனை செய்பவன் எல்லோரும் அந்தணன். ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஒழுக்கத்துல என்ன நாம பாரதத்துல பார்க்கிறோம், புலால் விற்பவன், அந்த கொள்கையில அவன் அந்தணன் தான். பெற்றோருக்கு உரிய பணிவடையை செய்தல். அதற்கு முன்பு இருந்த ஊர்ல அந்த பெண்மணி நோய்வாய்ப்பட்ட கணவனுக்கு உரியன செய்தல். அதுக்கு பிறகுதான் அடுத்தது. இது ஒரு அடிப்படை. அதனால ஒழுக்கம்ன்றது நாம என்ன நினைக்கிறோம், பெரிய லாஃப்டி தாட், லாஃப்டி சிஸ்டம் ஆஃப் லிவிங், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உங்களால் செய்யப்படக்கூடிய ஒன்று யார் ஒருவருக்கும் ஊறு விளைவிக்காமல் அதனை தொடர்ந்து செய்து வருதல் போதும். தோட்டத்துல உண்டான செடிக்கு முறையாக தினமும் நீர் ஊற்றி களை எடுத்து அதை பராமரிக்கிறான் அல்லவா ஒரு தோட்டக்காரன், அது ஒழுக்கம். அவ்வளவுதான். அதை அவன் முறையாக இறுதி வரை செய்கிறான்னா அது ஒழுக்கம். அதை செய்ததினால் அவன் அந்தணன். அவ்வளவுதான். ஆனால் என்ன தொழிலை வேண்டுமானாலும் செய்யுங்கள், பிறருக்கு ஊறு விளைவிக்காமல், பிறருக்கு எந்த ஒரு இடையூறையும் தாராமல் உங்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய செயல் தொடர்ந்து இலக்கை அடைகின்ற வரைக்கும் செய்யப்படுகிறது என்றால்
அதுதான் விழுமியம். அதை தரத்தக்க நீங்கள் தான் அந்தணர்கள். ஞாபகம் வச்சுக்கணும். அத ஒரு சாதிக்குள்ள முத்திரை குத்தி விடாதீர்கள். அதனால்தான் வள்ளுவரும் சொன்னார், அந்தணர் என்போர் அறவோர். இதைதான் இங்கேயும் எடுத்துக்கிறார். அறம் என்று சொல்லப்பட்டனவற்றை மட்டுமே வாழ்நாளிலே பின்பற்றி அதனுடைய இலக்கு வரைக்கும் உடன் செல்பவர்கள் அந்தணர்கள். சொல்லிட்டு என்ன சொன்னார் வள்ளுவர்? மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை புண்டொழுகலாம். எல்லா உயிரையும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எந்த உயிருக்கும் ஊறு விளைவிக்காமல் இருப்பவர்கள். அவ்வளவுதான். அது யார் செய்தாலும் அந்தணர்கள். பின்னாடி வந்தவர்கள் தான் இந்த அந்தணர்களை ஒரு சாதி என்ற எல்லைக்குள்ள வகுத்து அதை ஒரு இனம்னு சொல்லி சமூக கேடு எத்தனை உண்டு அத்தனையும் உருவாக்கிட்டார்கள். தமிழரினுடைய தொல் இலக்கண நூல் கூட 6 விதமான தொழிலை செய்பவன் அந்தணன்னு சொல்லியது. அவ்வளவுதான். ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வெட்பித்தல், கொள்ளல், கோடல், இந்த 6வகைப்பட்ட செயலை எவனெல்லாம் செய்கிறானோ அவெல்லாம் பார்ப்பனன். அவ்வளவுதான். 6வகைப்பட்ட பார்ப்பன பக்கம்னு தான் தொல்காப்பியர் எழுதினார். பார்ப்பனன் என்று கருதப்படக்கூடியவன் மேலே சொல்லப்பட்ட 6 விதமான செயல்களை செய்பவன். இது பிறப்பினால் தரப்பட்ட சாதிய பெயர் அன்று. இது எத்தனை இடத்துல போய் அழுத்தமா இந்த நாட்டுல என்ன ஆயிற்று? எது தங்களுக்கு ஆதாயம்? இன்னைக்கு நாட்டை ஆள்பவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இதை முதல்ல தொடங்கி வச்சது யாருனாக்க வடநாட்டுல கௌடில்யர்னு சொல்லக்கூடிய சாணக்கியன் தான். ஒரு ஆளுபவன் தன்னுடைய ஆட்சியில நிரந்தரமா இருக்கணும்னா என்ன செய்யணும்னு கேட்ட பொழுது தெளிவா விளக்கம் சொன்னார். சமூகத்துல கூடிய மட்டும் ஒரு அமைதியின்மையை இடைவிடாது கொண்டிருக்க வேண்டும். ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ். அப்போ ஒரு சொசைட்டில ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ரூலருக்கு அது ஒரு பெரிய சாதகம். இந்த குழப்பம் இருக்கிற வரைக்கும் தான் அவன் தெளிவா ஆள முடியும். மக்கள் தங்கள் குழப்பத்தெல்லாம் விட்டு தெளிவடைந்து விட்டால் ஆள்பவன் கதி திண்டாட்டம். அதனாலதான் சாணக்கியன் என்ன பண்ணான்? எல்லோரையும் பிரிக்க ஆரம்பிச்சான். ஒரு சமூகத்தில் இருக்கிற எல்லோரையும் அவர்கள் செய்த தொழிலின் அடிப்படையில சாதியாக பிரித்து அந்த சாதிகளுக்குள் கிளை சாதிகளை உருவாக்கி ஏதாயிலும் ஒரு விதத்தில் ஒருவரோடு ஒருவர் கொள்வினை கொடுப்பினை இல்லாத நிலையை சமூகத்தில் உருவாக்கிட்டார். அதை மீறி யாரேனும் கொள்வினை கொடுப்பினைக்கு வந்தால் அந்த சமூகம் ரெஸ்ட்லெஸ் ஆயிடும். ஆணவ கொலைகளுக்கு உட்படும். இதெல்லாம் தான் நாட்டுக்கு தேவை. அப்பதான் ஆள்பவன் இவன் குறைய அவனிடம் சொல்லி அவன் குறைய இவனிடம் சொல்லி இருவரையும் ஒருவரை ஒருவர் சந்திக்காத நிலையில, அப்படி சந்தித்தால் ஒருவரை ஒருவர் அடித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிட்டு ஆள்பவன் குளிர் காய்ந்து கொண்டது. இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்படக்கூடியவை. இது யாரும் ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டடா எல்லாம் பிளான்டு தான். இது நம்ம நாட்டினுடைய உலக நாடுகளினுடைய தலையெழுத்தே அது. ஆளுபவன் தன்னுடைய ஆளுமை ஒழுங்கா இருக்கணும்னா அவன் ஆட்சிக்கு உட்பட்ட சமூகம் அமைதி இல்லாமல் இருக்கும். நாமெல்லாம் கொஞ்சம் அமைதியா எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு எல்லோரும் சகோதரர்கள் ஒரு ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டோட இருந்து பாருங்க, ஆளுபவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்முடைய ஒற்றுமையின்மை, நம்மிடம் இருக்கக்கூடிய வேறுபாடு, நம்மிடம் இருக்கக்கூடிய உயர்வு தாழ்வு தான் ஆள்வோனுக்கு மிகப்பெரிய ஆதரவு. இந்த சிந்தனையை நாம என்றைக்குமே நினைவுபடுத்தி கொள்ளுவதே இல்லை. இது ஒரு பெரிய சிக்கல். இதை தெளிவாக நாம உணர்ந்து விட்டோம்னா ஆளுபவர்கள் பாடு திண்டாட்டம் தான். இவர்களே தான் தூண்டி விடுகிறார்கள் எல்லாவற்றையும். இது இந்த சமூகத்தினுடைய ஒரு மோசமான சாபக்கேடு. ஒண்ணும் பண்றதுக்கு வழி இல்லை. இல்ல இந்த கருத்தை சொல்லுவதனால தீபா போன்றவர்கள் இதை வெளியே விடாம எடிட் பண்ணினாலும் எனக்கு கவலை இல்லை, எடிட் பண்ணாம விட்டாலும் வருத்தப்பட மாட்டேன். உண்மையதான். நாம தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய சமூகத்தினுடைய அவலங்கள் எல்லாம் ஏன் ஒழுக்கம் இன்றி உருவாகின்றன. இதான் காரணம்.
அதனாலதான் இங்க சொன்னார் ரொம்ப அழகா, ஒழுக்கம். நீ அந்தணர் என்கின்ற எல்லா உயிர்களையும் செழுந்தன்மையோடு பார்க்கக்கூடிய நீ ஒழுக்கமா இருக்கணும். எல்லா உயிரும் சமம்னு கருதக்கூடிய நீ அந்த சமம் என்ற உணர்வை ஒழுக்கமாக வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க. அப்படி கடைபிடித்தால் இந்த சமூகம் மேம்படும். அதனை போல் எல்லோரும் செயல்பட தொடங்கினால், போன 2 வகுப்புக்கு முன்னாடி சொன்னேன் அல்லவா, தேவை கருதி பொருளை நுகர்ந்தால் வீட்டுக்குள்ள பலவற்றை அடைச்சி வைக்க வேண்டாம். அப்ப எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும். எல்லா பொருள்லையும் செல்ஃப் சஃபிஷியன்சின்ற தன்னிறைவு நமக்கு வந்துடும். தன்னிறைவு இப்ப வராததற்கு என்ன காரணம்? பணம் உள்ளோர்கள் மிகுதியா அடைச்சி வைக்கணும். எல்லாரும் பார்த்திருப்போம் இல்லையா, பல செய்திகள்ல வீட்டுல 4 பேர் இருக்கிறார்கள் அல்லது 6 பேர் இருக்கிறார்கள், அவ்வளவுதான். அப்படி 6 பேர் இருக்கக்கூடிய அந்த குடும்பம் வாழுவதற்கு உண்டான வீட்டின் மதிப்பு என்னன்னா, கட்டப்பட்ட காலத்துல 3200 கோடி, இன்று அதன் மதிப்பு 8000 கோடி. அம்பானியினுடைய இல்லம். இது எதுக்கு? 8000 கோடி. ஒரு திரைப்படத்துல ஒரு காட்சி, ஒரு வேடிக்கையான காட்சி. ஒருவன் மிகச்சிறந்த விலை உயர்ந்த ஒரு கை கடிகாரத்தை ஒரு பெண்ணுக்கு கொடுப்பான். அவள் அதை தொலைந்தது போல நடிக்க சொல்லுவான் மற்றொருவன். உடனே வந்து சொல்லுவான், இவ்வளவு விலை உயர்ந்த கடிகாரத்தை தொலைத்திருக்கிறாயே, அதனுடைய விலை 4 லட்சம் உனக்கு தெரியும். உடனே கதையின் கதாநாயகன் கேட்பான், தன் கையில் இருக்கக்கூடிய அந்த கடிகாரத்தை காண்பித்து, இது 400 ரூபாய், இரண்டும் ஒரே நேரத்தை தானே காட்டுகிறது. உண்மை அதுதான். நம்மால் எந்த அளவினுக்கு உயரியதானவற்றை நுகர வேண்டும்னு நினைக்கிறோமோ, அதனால் அந்த உயரியதாக உள்ள ஒன்றை நுகருகின்ற பொழுது நம்மால் அதை அனுதினமும் போட்டுக்கொள்ளவோ அணிந்து கொள்ளவோ பயன்படுத்தவோ முடியுமான்னு பாருங்க. என்றோ ஒரு நாள் ஒரு வருடத்துல பயன்படுத்துவதற்காக ஒரு பொருளை மீ உயர் விலை கொடுத்து வாங்கி அதை வீட்டுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு காவல் காத்து வருது. இது எவ்வளவு பெரிய முரண்பாடுன்னு யாரும் யோசிக்கிறதே கிடையாது. அந்த விலை உயர்ந்த ஒரு பொருள் எதற்கு இணைன்னு கேட்டா, அது ஒரு டெட் கேபிட்டல். பொருளாதாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டெட் கேபிட்டல். அது எதனையும் ஈட்டுவது இல்லை. ஏதொன்றையும் ஈட்டாத எந்த ஒரு செல்வமும் பயனற்றது. அது ஏதாகிலும் ஒன்றை ஈட்ட வேண்டும், அது இந்த நாட்டில சுழற்சிக்கு உட்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாட்டின் அது பொருளாதாரம் குழப்பம் இல்லாமல் போகும். எல்லோருக்கும் தெரியும் இது. எல்லாம் தெரிந்தவர்கள் தான் நாம். ஆனால் எதனையும் செய்ய மாட்டோம். இது ஒரு சாதாரண சித்தாந்தம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது தற்பெருமையா இருந்தாலும் ரொம்ப தைரியமா சொல்லுவேன். துணைவியாரோ மகளோ சொல்லுவார்கள், ஆடை வாங்கணும், எத்தனை ஆடை வாங்குகிறீர்களோ அத்தனை ஆடை வெளியே போகணும், அவ்வளவுதான் என்னுடைய ஒரே கொள்கை. உங்களுக்கு என்று வரையறுத்து கொடுக்கப்பட்ட இந்த ஆடைகளை வைத்துக் கொள்ளக்கூடிய கப்போர்டு இதுதான். இதுக்கு மேல துணி இருந்தா வெளியே போட்டா நான் வெளியே தூக்கி விட்டு, அதற்குள்ள எப்படி வேணா வச்சு. ஆனால் இதுதான் சட்டம். இந்த சட்டத்தை இன்று வரைக்கும் பின்பற்றுகிறேன். இதுல என்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய தீபா அவர்களுக்கு இதை பத்தி நிறைய தெரியும். எதெல்லாம் முடியலையே உடனுக்குடனாக அது கொடுக்கப்பட்டு விடும். இந்த செயலை செய்வதற்கு அவர்களும் எனக்கு பெருமளவில் உறுதுணையாக இருக்கிறார்கள். இவ்வாறு கொடுக்கப்பட்டதையெல்லாம் எடுத்து உரியவர்கள்ட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பு, மிகப்பெரிய நல்ல பொறுப்பு அவர்கள் செயல்படுகிறார்கள். இதுதான் சமூகத்தினுடைய அடிப்படை. இந்த சுழற்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நாட்டுல வறுமை இருக்காது, சிக்கல் இருக்காது, எந்த விதமான குழப்பமும் மக்கள் மத்தியில இருக்காது. இது ஒரு நிறைவு. இதை நாம புரிந்து கொள்ளுவதே இல்லை. ஆகவேதான் இந்த ஒழுக்கம் என்பது ஒழுகப்படுதல்.
இட் ஷுட் ஹாவ் அ ரெகுலர் ஃப்ளோ. நடுவில் எங்கேயும் தடைப்படக்கூடாது. உங்களால் தொடங்கி வைக்கப்பட்டது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கணும். அது உங்கள் மகனுக்கு மகளுக்கு வரணும், பேரன் பேத்திக்கு வரணும், அது அவர்கள் குழந்தைக்கு வரணும். அது தொடர்ந்து தலைமுறை கடந்து ஓடிக்கொண்டிருக்கணும் அந்த பழக்கம். அப்பொழுதுதான் அது ஒரு விழுமியத்தை தரக்கூடிய கோட்பாடா மாறும், ஒரு வேல்யூஸை தரக்கூடிய பிரின்சிபிளா மாறும். இதுதான் இன்றைக்கு முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். நான் வேடிக்கையா சொல்லுவேனே, முன்னெல்லாம் பள்ளிகள்ல மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பீரியடே இருந்தது. நான்லாம் படிக்கிற காலத்துல அதுக்கு பேரு குடிமை பயிற்சின்னு பேர். அது பின்னாடி ஆங்கில வழியில எம்ஐ பீரியட்னா மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன். அதை விட எனக்கு தமிழ்ல சொன்னதுதான் அழகானதுன்னு, குடிமை பயிற்சி. நீ ஒரு நல்ல குடிமகனாக இந்த சமூகத்துல வாழணும்னா அதுக்கு சில பயிற்சிகள் கொடுக்கப்பட்டே ஆக வேண்டும். இன்றைக்கு அந்த குடிமை பயிற்சி இல்லாமல் பொது இடங்கள்ல எவ்வளவு இன்னலை சந்திக்கிறோம்னு பாருங்க. ஒரு பேருந்துல ஒரு வயதானவர் வந்து நின்றால் அவருக்கு இளைஞர்கள் எழுந்து இடம் கொடுப்பதில்லை. ஒரு கருவுற்ற பெண் வந்தால் அவளுக்கு உடனாக இடம் கொடுத்து அவரை அமரச் செய்வது இல்லை. அவர்கள் எங்கே தங்களை பார்த்துவிட போகிறார்களோன்னு பார்வையை எங்கோ திருப்பி கொண்டு வரும். இந்த மாதிரியான தவறான செயல்பாடுகளை இந்த சமூகத்தை கொண்டு நாம் என்ன சாதிக்க போறோம்? இதெல்லாம் எதுல கற்றுத்தரணும்? குடிமை பயிற்சியில கற்றுத்தரணும். நீ ஒரு நல்ல சிட்டிசனா இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் சமூகத்தில் நீ மேற்கொள்ள வேண்டும். மாறாக என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? சமூகத்தில் பல செயல்களை செய்து பலவற்றை அழிக்கிறோம். எங்கன்னா போராட்டம்னா வீதியில இறங்கி கல்லெடுத்து எரிகிறோம், எல்லாவற்றையும் உடைக்க. யார் உனக்கு அந்த உரிமை கொடுத்தது? இந்த சமூகத்துல அப்படிப்பட்டதாகிய சிந்தனையை வளர்த்தது யார்? அவனெல்லாம் கூப்பிட்டு முறையான பயிற்சி கொடுத்து, இல்லை இது அரசின் சொத்து, அரசு என்பது நீதான், உன்னுடைய பெற்றோர்கள் ஏனைய பிறர் கொடுக்கக்கூடிய வரி பணத்தினாலதான் இவை உருவாக்கப்படுகிறது, இதுக்கு உன்னை இதை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு உனக்கு, மாறாக அழிக்கிறாயன்னு ஏன் கத்துக் கொடுக்கல? இன்னைக்கு குடிமை பயிற்சி வகுப்புகள் எல்லாம் பள்ளிகளிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டன. அதுக்கு பதிலா கணிதமோ அறிவியலோ கற்றுத்தந்து நீங்கள் வருங்காலத்தில் எவ்வாறு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வழிமுறையை கற்றுத்தரக்கூடிய கல்வியாக இன்று அறிமுகப்படுத்தப்படுகிறதே ஒழிய நீங்கள் மனிதனாக எவ்வாறு வாழப்போகிறீர்கள் என்கின்ற சித்தாந்தத்தை யாரும் கற்றுக் கொடுக்கிறது. இதுதான் வாழ்க்கையில கல்வி என்பது வருவாயை ஈட்டுதல் அல்ல, நீங்கள் வாழ பழகுதலுக்கு உண்டான வழிமுறையை தருதல். ஏன் அதுக்கு பேர் புரிஞ்சிக்கிறதே இல்லை? த அல்டிமேட் எண்ட் ஆஃப் எஜுகேஷன் நாட் எம்ப்ளாய்மெண்ட், என்லைட்டன்மெண்ட். உங்களை மேம்பாடு அடைவதற்குத்தான் கல்வி. வேலையில போய் நின்று பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி. உங்களுடைய வேல்யூஸ் உயர்ந்ததுன்னா தானா மற்றதெல்லாம் வரும். யாரும் யோசிக்கல இதெல்லாம். அதனாலதான் இந்த அந்தணர் ஒழுக்கம்ன்றத ஒரு வரையறுத்த சாதிய நிலைகளுக்குள்ள பார்க்காதீர்கள். இதெல்லாம் கடந்த நிலை இது. ஆகவே அந்தணர் ஆவோர் அறுதொழில் பூண்டுளோர், அதான் அறுதொழில் என்னன்னு சொல்லிட்டேன். செந்தழல் ஓம்பி முப்போதும் நியமம் செய்து தந்தவ நற்கருமத்த நின்று ஆங்கிட்டு சந்தியும் ஓதி சடங்கு அறுப்போர்களே. குறிப்பு எழுதுறார் பாருங்க. இதுக்கு இந்த பாட்டுக்கு ஒருத்தர் உரை எழுதும் போது ஒரு குறிப்பு தரார். பிறப்பால் ஏனைய உயிரினத்தினும் உயர்ந்து நிற்போராகிய மக்களை ஒழுக்கத்தால் உயர்ந்தோர் ஆக்குதல் பொருட்டு உயர்ந்தோர் வகுத்த 4 வகை வருணங்களுள், வருணம்னா செய்தொழிலினால் பெறப்பட்டவை,
சாதி இல்ல, 4 வருணம் தான். இன்னைக்கு அது 4000 சாதியா நாட்டை கெடுத்து கொண்டு இருக்கிறது. தொழிலினால் ஏற்பட்ட வருண பிரிவு. அந்தணருக்குரிய சிறப்பொழுக்கங்களை கூறுவார். ஆகவே இது வருணத்தினால் பெறப்பட்ட தகுதி, சாதி அல்ல. ஆகவே அந்தண ஆவோர். யாருக்கு அந்தணர்னு பேர்னா, அறுதொழில் பூண்டுளார். அந்த அறுதொழில் தொல்காப்பியர் சொன்னார்னு முன்னாடி சொன்ன. ஓதல், இவன் முறையா கல்வி கற்கணும். ஓதுவித்தல், பிறருக்கு முறையாக கல்வியை கற்றுத்தர வேண்டும். வேட்டல், அனுதினமும் தீ ஓம்பி இவன் வேள்வியை செய்ய வேண்டும். வேட்பித்தல், பிறருக்கு உரிய தீயினை தந்து ஓம்பி அவர்களுக்குரிய வேள்வியை செய்தற்கு உதவ வேண்டும். கொள்ளல், பிறரிடம் சென்று பொருளை யாசகமாக பெற்று வாழ்க்கையை வாழ வேண்டும். தன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு தான் பொருள் கொடுத்து உதவ வேண்டும். கோடல். இந்த 6 தொழிலை செய்பவன் யாரோ அவன் எல்லாம் அந்தணன். இந்த 6 தொழிலை யாரெல்லாம் செய்கிறார்கள் அவர்களெல்லாம் அந்தணர். இந்த அறுதொழில் அந்தணராவோர் அறுதொழில் பூண்டுனர். பூணுதல் அப்படின்னா எசென்சியல். இந்த 6 தவிர நீ வேற எதையும் செய்யக்கூடாது. அந்த அளவிற்கு மனத்துல ஒரு திட்பம் இருக்கணும், உறுதி இருக்கணும். பூண்டுளோர் என்ன செய்யணும்? செந்தழல் ஓம்பி முப்போதும் நியமம் செய்து 3 பொழுது. அதுக்குதான் ஒவ்வொரு தொழிலுக்கும் அந்த 30 சொன்ன. விவசாயிகளுக்கு முச்சூடுன்னு அதுக்குதான் இங்க சொன்ன. இந்த அந்தணனுக்கும் 3 பொழுதும் செய்ய தகுந்த சடங்குகள் உண்டு. எப்படி விவசாயி 3 சூட்டினை எதிர்கொண்டு விவசாயத்தினை சிறக்க செய்கிறானோ, அதுபோல அந்தணனும் அனுதினமும் வீட்டுல 3 போதும், காலை மதியம் மாலை என்கின்ற 30 நியமம் செய்து. நியமம்னாக்க அந்தந்த காலங்களுக்கு உரியதாகிய வழிபாட்டை செய்யணும். இத மற்றவன் செய்யக்கூடாதான்னா மற்றவர்கள் சார்பாய் இவன் செய்கிறான். ஏன்னா விவசாயிக்கு இதை செய்தால் விவசாயம் கெட்டு போகும். அவன் சார்பாக இவன் செய்கிறான். நாட்டு காவல் ஒன்றும் வேண்டாங்க. நமக்கு வருடத்திற்கு விழாக்கள் வருது. தீபாவளி, பொங்கல், என்னென்னமோ விழாக்கள்லாம் வருது, கொண்டாடுகிறோம். இத்துணை விழாக்கள்லையும் நாட்டுல ஒரு 3 அலுவலகம் மட்டும் கொண்டாடாமல் அலுவலக பணியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அவர்கள் என்னன்னு வீங்க? காவல்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை. இந்த 3 துறையும் நீ என்ன விழா எடு, அவன் அலுவலக பணியை பார்த்து கொண்டிருக்க. இவனை என்னன்னு சொல்லுவீங்க? இவர்களை எல்லாம் என்ன கேட்டா இவர்கள்லாம் அந்தணர்கள், அவ்வளவுதான். நாள் கிழமை கிடையாது, விழா கிடையாது. அவனுக்கு ஊர்காவல் முக்கியம், பாதுகாப்பு முக்கியம், நோயற்ற சமூகம் இருக்கணும் முக்கியம், எல்லை பாதுகாப்பு முக்கியம். எல்லா நாட்களும் பணியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவன் 3 நேரமும் காவல் பொறுப்புல இருக்கான், 3 நேரமும் மருத்துவன் உயிர் காப்பதில் போராடுறான்னு நீங்க பார்த்திருப்பீர்கள். 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல கோவிட் வந்த போது எல்லா மருத்துவர்களும் எப்படி பணியாற்றினார்கள்னு நமக்கு தெரியும். சில மருத்துவர்கள் அந்த பணியில ஈடுபட்டு அவர்கள் வாழ்க்கையே அழிந்தது. செய்தித்தாள்ல பார்த்தோம். கோவிட்னால சில மருத்துவர்களே இறந்து போனார். நல்ல மருத்துவத்துறை ஓய்ந்தா போனது இல்லை. ஆகவே அந்தணனுக்கு 3 தொழில் இருக்கு. அதே போல விவசாயத்தை மேற்கொள்ளக்கூடிய உழவனுக்கு 3 தொழில் இருக்கு. அந்த 3 நேரம் இருக்கு. ஆகவே 30 நியமம் செய்து தந்த நற்கருமத்தின் நின்றாங்கு, அந்த செய்யக்கூடிய செயல்ல
மாற்றமில்லாமல் செய்து நியமம் செய்து அந்த நற்கருமத்தின் நின்று ஆங்கு இட்டு சந்தியும் ஓதி தன்னை நாடி வரக்கூடிய விருந்தினர்களுக்கு வறியவர்களுக்கு உணவும் செய்து சடங்கு அறுப்போர்களே, பலவாகிய சடங்குகளை செய்தற்கு உதவுவதாக நிற்பவர்கள்தான் அந்தணர்கள். ஆகவே அவனுக்கு உண்டான வழிபாடை செய்யணும், பிறருக்கு உண்டான வழிபாடுல உதவணும், பிறர்தம் வறுமையை போக்கணும். இப்படி யாரெல்லாம் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் அந்தணர்கள். சரியா? இனி அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.